ஒரு 16 வயசு பையங்க. அவனால் தண்ணியை விட்டு வெளியே வர முடியலை. வெளில வந்தால் உடம்பெல்லாம் எரியுது. என்னடா பண்ணுறதுன்னு அவன் யோசிக்கிறான். அதனாலே அவன் தண்ணியிலேயே கிடக்கிறான். தண்ணியிலே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சம்பவம் சோசியல் மீடியாவுக்கு எல்லாரும் பெரிய லெவலில் பேசுகிறாங்க. இது ஆனந்த் அம்பானி அவங்க பார்த்துட்டு அந்த பையனை அவங்களோட ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணி சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி மேற்கு வங்கத்தில் என்ன நடந்தது அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இது தெரிஞ்சுக்கிறேன்னா மேற்கு வங்கத்தில் முர்ஷிதாபாத் மாவட்டத்துக்கு போகணும். அங்கே பெல்டங்கா அப்படின்னு சொல்லப்படுற ஊருங்க. அங்கே தான் ஒரு குடும்பம் இருக்குது. அப்பா, அம்மா, அதை தாண்டி ஒரு பையன் இருக்காப்புல, அவங்களுக்கு ஒரு தம்பி, இப்படி 4 பேராக வந்துருக்கிறாங்க. அதில் அந்த மூத்த பையன் இருக்காப்புல, அவருக்கு உடம்பெல்லாம் அப்படியே பெருசாகிக்கிட்டு இருக்குது. அதாவது அவர் அதிகமாக சாப்பிட்றாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தெரில. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உடம்பு பயங்கரமாக ஏறிக்கிட்டே இருக்குது. அவரால் வெளில நார்மலாக நிற்க முடியலை. உடம்பெல்லாம் எரிகிற மாதிரியே இருக்குது. இவர் தண்ணியில் போய் நிற்கிறாரு, நார்மலாக நிற்க முடியுது. இப்படியே போய்கிட்டே இருக்குதுங்க. அவர் தண்ணியை விட்டு வெளிலே வர மாட்டாரு. அவங்க அப்பா அம்மா பார்த்து பயந்து போய் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. 16 வயசு ஆகுது அந்த பையனுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியலை. இதுக்கு மேலேயும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஹெவியாக காசு செலவாகும். இவங்கள்ட்ட காசு அவ்வளவு இல்லை. அதனால் அந்த பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இங்கே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் இந்த பையனால் எரிவை தாங்கவே முடியல. அதனால் இவன் மறுபடி குளத்தில் போய் உட்காந்துடுறான். இப்படி 8 மணி நேரம், 9 மணி நேரம், 10 மணி நேரம் கூட தண்ணியிலே இருக்கான். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் சாப்பாடு இல்லாட்டி சிப்ஸு ஏதாவது கொண்டாந்து கொடுக்குறாங்க. அவன் தண்ணியிலே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உட்காந்துல நின்றுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரு வேளை அந்த குளத்து தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்குன்னா அடுத்த குளத்துக்கு மாறிக்குவான். அவங்க அப்பா அம்மா வேறு யாராவது வெளில வாடா அப்படின்னு சொன்னால் வெளில வந்த உடனே அவனால் முடியாது, மறுபடியும் தண்ணிக்குள்ளே ஓடிடுவான். இப்படியே 1 மாதம், 2 மாதம், 3 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சில இடங்கள்லாம் வாசிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட வருஷமாகவே அவன் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு 3-4 வருஷமாக அவன் தண்ணியில் இருக்கான் அப்படின்னா தோலெல்லாம் அப்படியே வெளியே போய் மாதிரியாக போயிருக்கும். இப்போ 1 மாதத்தில் இந்த சம்பவம் மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டு இந்த வீடியோ, ஏன்னா ஒருத்தர் சோசியல் மீடியாவில் இதை போட்டுவிட்டுறாரு. அந்த வீடியோ இந்தியா ஃபுல்லாக பார்க்குறாங்க. அது ஆனந்த் அம்பானி அவங்களும் பார்க்குறாங்க. சரி, அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை, அதை சரி பண்ணிவிட்ருவோம் அப்படின்னு அவங்களோட டாக்டர் டீமை வெஸ்ட் பெங்காலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க போய் அங்கே சோதனை பண்ணுறாங்க. இதே நேரத்தில் இந்த வீடியோ வைரல் ஆனதில் காசியாபாத்தில் உள்ள ஒரு டாக்டரும் பார்த்துட்டு அவரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆனந்த் அம்பானி அவங்களோட டீம் இவரை பரிசோதிச்சுட்டு விமானத்து மூலம் மும்பை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பல டெஸ்ட் எடுத்து இவருக்கு என்ன பண்ணுது, ஏன் இந்த ஆள் தண்ணிக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு பல சோதனை. ஒருவேளை மனசில் ஏதாவது மனப்பிராந்தி இருக்கோ, அப்படி தான் ஒரு எரியுதுன்னு நினைக்கிறாரோ அப்படின்னு பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா சோதனையும் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த பையனுக்கு என்ன ஆணுச்சு அப்படின்னு அறிக்கையை வெளியிடலை. ஆனால் ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. முழு மருத்துவ செலவையும் நாங்களே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு ஆனந்த் அம்பானி அவங்களோட டீம் சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். 1 மாதமோ 2 மாதமோ தண்ணிக்குள்ளே இருந்திருக்காப்புல அப்படின்னா அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியலை. ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ளே சும்மா நீச்சல் அடித்து போனாலே கையெல்லாம் அப்படியே என்ன ஒரு பஞ்சமத்தை மாதிரி இருக்கும். நல்லா அப்படியே அழுந்தும். நார்மலாக இருக்கிற கை நார்மலாக இருக்காது. இப்படி அந்த பையன் எப்படி தான் இத்தனை மாதம் இருந்தானோ, அவனுக்கு உண்மையிலேயே இது மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததா, இல்லாட்டி அவனுக்கு மனதளவில் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தானா அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் தெரியும். அவன் ஒரு விஷயம் சொல்லியிருந்திருக்கான், எனக்கு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி இருக்குது, என்னை யாரோ ஆட்கொண்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லியிருந்திருக்கான். இப்போ அங்கே ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன அறிக்கையை விட்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்கள் இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? 800 கோடி மக்கள் தொகைக்கு மேலே இந்த உலகத்தில் இருக்குது. எங்கெங்கேயோ இதேமாரி வித்தியாசமான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நேரடியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.